வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 9ஆம் வகுப்பு கணிதம் அலகு 4 வடிவியல் இதில் எடுத்துக்காட்டு 4-14 பார்க்க போகிறோம். இது ஒரு செய்முறை வடிவியல் கணக்கு. என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ஏபி 5 சென்டிமீட்டர், கோணம் ஏ 60 டிகிரி மற்றும் கோணம் பி 80 டிகிரி என்ற அளவுகளை உடைய முக்கோணம் ஏபிசி வரைக. அதற்கு சுற்றுவட்டம் வரைந்து சுற்றுவட்ட ஆரத்தை காண்க. முதல்ல நம்ம என்ன செய்யணும்னா ஏபிசின்ற முக்கோணம் வரையணும். உதவி படம் பாருங்க. ஏபிசின்ற முக்கோணம் ஏபி 5 சென்டிமீட்டர், கோணம் ஏ 60 டிகிரி, கோணம் பி 80 டிகிரி. முக்கோணம் வரைஞ்ச பிறகு அதுக்கு சுற்றுவட்ட மையத்தை வரையணும். சுற்றுவட்டம் வரையணும். அதாவது முக்கோணத்துக்கு வெளியில முக்கோணத்து 3 உச்சிகள் இருக்கு இல்லையா, இதை தொட்டுட்டு போற மாதிரி ஒரு வட்டம் வரையணும். அது மட்டும் இல்லாமல் இதனுடைய மையம் வந்து நம்ம எஸ் கொண்டு குறிப்போம். சுற்றுவட்ட ஆரம் எஸ்ஏ, எஸ்பி, எஸ்சி ஏதாவது ஒரு அளவை நம்ம கண்டுபிடிக்கணும். இதை ஜாயின் பண்ணிக்கலாம். சரியா? ரைட்ஸ். இதான் உதவி படம். இப்ப நம்ம என்ன வரைய போறோம்னா உண்மை படம் வரைய போறோம். முதல்ல என்ன வரையணும்? முக்கோணத்தை வரையணும். வரையலாமா? பாருங்க. முக்கோணத்தோட அடிப்பக்கம் எத்தனை சென்டிமீட்டர்? 5 சென்டிமீட்டர். வரைஞ்சிருமா? அடிப்பக்கத்தை முக்கோணத்தோட அடிப்பக்கம் 5 சென்டிமீட்டர். அளவு எதுல ஆரம்பிக்கணும்? 0ல ஆரம்பிக்கணும். இங்க இருக்கு பாருங்க 0. அப்ப 0ல இருந்து எத்தனை சென்டிமீட்டர்? 5 சென்டிமீட்டர். பாருங்க, கரெக்டா வரைஞ்சிருங்க. 5 சென்டிமீட்டர். பேரை கொடுத்துருவோமா? இது ஏ, இது பி. எத்தனை சென்டிமீட்டர்? 5 சென்டிமீட்டர். சரியா? இப்போ என்ன செய்யலாம்? ஏல எத்தனை டிகிரி? 60 டிகிரி. எதை எடுத்துக்கலாம்? கோணமானி, பாகைமானி எடுத்துக்கங்க. பாருங்க, இந்த என்னது சென்டர் இங்க இருக்கு. அந்த சென்டரை கரெக்டா ஏல வைங்க. ஏல வச்சிட்டோமா? அந்த கோடும் கரெக்டா ஏ மேல பொருந்தணும். எந்த கோடு? இந்த 0 டிகிரி கோடு இருக்கு இல்லையா, இது கரெக்டா பொருந்தணும். பொருந்திருச்சா? இப்போ இங்க ஒரு 60 இருக்கு, இங்க ஒரு 60 இருக்கு, இங்க ஒரு 0, இங்க ஒரு 0. நம்ம எங்க ஆரம்பிக்கணும்? அதுதான் இப்ப உங்களுக்கு டவுட்டா இருக்கும். ஏபி, ஏபின்ற கோடு துண்டுல இந்த 0 தான் இருக்கு. அப்ப நம்ம இதில் தான் ஆரம்பிக்கணும். பாருங்க, 0, 10, 20, 30, 40, 50, 60 டிகிரி. இந்த 60க்கு நேரா ஒரு புள்ளி வச்சுட்டு கோணமானி எடுத்துருங்க. இப்ப என்ன செய்யணும்னா ஸ்கேலை வச்சு இணைச்சிருங்க. எதுல இருந்து? ஏல இருந்து இந்த 60 குறிச்சோம் இல்லையா, இது தொட்டுக்கிட்டு போற மாதிரி ஒரு இது வரைஞ்சிட்டு இதுக்கு ஏதாவது பேரை கொடுத்துருவோம். என்ன பேரு? எக்ஸ்ன்னு கொடுத்துருவோமா? சரி, இந்த இடத்துல எத்தனை டிகிரி கோணம்? 60 டிகிரி கோணம். நீங்க பென்சில் தான் யூஸ் பண்ணணும். நான் பேனா வச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், நீங்க பென்சில் யூஸ் பண்ணுங்க. அதுக்கு அடுத்து 80 டிகிரி. எங்க 80 டிகிரி? பில 80 டிகிரி. இப்ப பாருங்க, பில கரெக்டா வச்சிருங்க. பில கரெக்டா கோணமானி வச்சிட்டோம். இப்பயும் உங்களுக்கு சந்தேகம் வரும், 2 0 இருக்கு சார், எங்க சார் நாங்க ஆரம்பிக்கிறது? இப்ப பாருங்க, அதே தான். இந்த ஏபின்ற கோட்டு மேல எந்த 0 இருக்கு, அங்கதான் ஆரம்பிக்கணும். பாருங்க, ஏபின்ற கோட்டுல இந்த 0 தான். அப்ப இந்த 0 தான் நம்ம ஆரம்பிச்சு போனோம். எண்ணிட்டு போங்க. அப்படியே பார்த்த உடனே மார்க் பண்ணுங்க. தப்பாயிரும். இங்க ஒரு 80, இங்க ஒரு தப்பாயிரும். 0, 10, 20, 30, 40, 50, 60, 70, 80. அப்ப என்ன செஞ்சிருங்க? இந்த 80க்கு நேரா ஒரு புள்ளி வச்சிருங்க. புள்ளி வச்சுட்டு கோணமானி எடுத்துருங்க. கோணமானியோட வேலை முடிஞ்சது. இப்ப என்ன செய்யணும்? பில இருந்து பாருங்க, இந்த இது இருக்கு இல்லையா 80 டிகிரி, அதை தொட்டுக்கிட்டு போற மாதிரி ஒரு கோடு மேல இழுத்து விட்டுருங்க. இதுக்கு பேரு ஒய். இதை கூட இன்னும் கொஞ்சம் நீங்க என்ன செஞ்சிடலாம்? மேல இழுத்து விடலாம். இழுத்து விட்டுருமா? இப்ப பாருங்க, இந்த ரெண்டும் சந்திக்குது இல்லையா, இதான் என்னது? நமக்கு தேவையான சீன்ற புள்ளி. இந்த இடத்துல எத்தனை டிகிரி? 80 டிகிரி. முக்கோணம் நம்ம வரைஞ்சிட்டோம். இப்ப என்ன நம்ம வரையணும்? அதாவது சுற்றுவட்ட மையத்தை கண்டுபிடிக்கணும். அப்ப சுற்றுவட்ட மையம்னா என்ன செய்யணும்னா, ரெண்டுக்கும் மைய குத்து கோடுகள் வரைய போறோம். மைய குத்து கோடு வரையலாமா? அதாவது இந்த பக்கம் இருசம வெட்டி வரைய போறோம். வரையுமா? எப்படி வரைகிறது? காம்பஸ் எடுத்துங்க. காம்பஸ் எடுத்துக்கிட்டு இந்த இதுல பாருங்க, காம்பஸ் எடுத்துங்க. ஏதாவது 2 பக்கத்துக்கு, ஏபிக்கோ, ஏபி, பிசி, ஏசி இருக்கு இல்லையா, 3 பக்கத்துல ஏதாவது 2 பக்கத்துக்கு வரைவோம். முதல்ல இந்த பிசிக்கு வரையுமா? இந்த பிசி. அப்போ இந்த பிசி இருக்கு இல்லையா, இந்த பிசின்ற நீளத்துல பாதிக்கு மேல எடுத்துங்க. பாதிக்கு மேல எடுத்துக்கிட்டு இந்த பக்கம் ஒரு வட்டவில், இந்த பக்கம் ஒரு வட்டவில். அளவை மாத்தாம அப்படியே சீல வைங்க. சீல வச்சு வெட்டுங்க. இங்க வெட்டுதா? இங்க வெட்டுதா? அவ்வளவுதான். ரெண்டையும் இணைச்சிருவோமா? பாருங்க, இது ரெண்டையும் ஸ்கேலை வச்சு இணைச்சிருங்க. ஸ்கேலை வச்சு கரெக்டா இணைக்கணும். சரியா? கொஞ்சம் எதானாலும் வட்டம் வராது.
கரெக்டா இணைச்சாச்சு. சரி, எந்த பக்கத்துக்கு வரைஞ்சிட்டோம் இருசம வெட்டி? நம்ம மைய குத்துக்கோடு வரைகிறதுக்கு இந்த பக்கம் பிசிக்கு வரைஞ்சிட்டோம். இன்னும் ஒன்று ஏசிக்கு வரைஞ்சாலும் சரி, ஏபிக்கு வரைஞ்சாலும் சரி. ஏபிக்கு வரைஞ்சிருவோமா? பாருங்க, ஏபி. அப்போ ஏபியோட நீளத்துல பாதிக்கு மேல எடுத்துக்கங்க. பாதிக்கு மேல எடுத்து, இல்லை நீங்க முழுசா எடுத்தாலும் தப்பு கிடையாது. சரியா? எங்க ஒரு வட்டம் வரையணும்? இங்க ஒரு வட்டவில், அதே மாதிரி கீழே கீழே ஒரு வட்டவில் வரைஞ்சிட்டோமா? இப்ப அளவை மாத்தாம அப்படியே பீல் எடுத்து வைங்க. பீல் எடுத்து வச்சு இதை வெட்டுங்க. இங்க வெட்டுதா? அதே மாதிரி கீழே பாருங்க, இந்த இடத்துல வெட்டுது. இப்ப என்ன செய்யணும்? ரெண்டையும் இணைச்சிருவோமா? பாருங்க, எதை இணைக்கணும்? இது ரெண்டையும் அழகா இணைச்சிருங்க. அழகா இணைச்சிட்டோமா? பாருங்க, இந்த ரெண்டு மைய குத்துக்கோடுகள் இருக்குல்ல, எந்த இடத்துல சந்திக்குது இல்லையா? இதான் என்னது? நமக்கு தேவையான சுற்றுவட்ட மையம் எஸ். சுற்றுவட்ட மையம் எஸ். என்ன வரைஞ்சிட்டோம்? சுற்றுவட்ட மையத்தை கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ வட்டம் வரைய போறோம். வரையலாமா? எப்படி வட்டம் வரைகிறது? பாருங்க, எஸ்ன்ற புள்ளியில கரெக்டா என்ன செஞ்சிடணும்? காம்பஸ் வச்சுட்டு, இந்த சின்ற புள்ளியில என்ன செஞ்சிருங்க? பென்சில் வைங்க. வச்சுட்டு அப்படியே தொட்டு பாருங்க, எல்லா இடத்தையும் தொடும். பாருங்க, ஏவையும் தொடுது, பியும் தொடுது. அப்ப வரைஞ்சிடலாமா? அப்படியே வட்டம் வரைங்க. பாருங்க, அழகா வட்டம் வரைஞ்சிடலாம். பாருங்க, அழகா வட்டம் வந்துருச்சு. பாருங்க, அவ்வளவுதான். சூப்பரா வரைஞ்சிட்டோமா? வட்டம் சூப்பரா வரைஞ்சாச்சு. இதான் என்னது? சுற்றுவட்ட மையம். சுற்றுவட்ட மையம் கண்டுபிடிச்சு சுற்று வட்டத்தை வரைஞ்சிட்டோம். இன்னொன்னு கேட்டிருந்தாங்க. என்ன கேட்டிருந்தாங்க? ஆரம் கேட்டிருந்தாங்க இல்லையா? ஆரம்னா பாருங்க, எஸ்ல இருந்து ஏ வரைக்கும் உள்ள தொலைவு, எஸ்ல இருந்து பி வரைக்கும் உள்ள தொலைவு, எஸ்ல இருந்து சி வரைக்கும் உள்ள தொலைவு. ஏதாவது ஒன்றை நம்ம கண்டுபிடிச்சா போதும். எஸ் ஏவை கண்டுபிடிச்சிருவோமா? பாருங்க, இதான் என்னது? ஆரம். எஸ் ஏ. எஸ் ஏ. இது வந்து எவ்வளவு இருக்கு பாருங்க, அளந்து பாருங்க. ஸ்கேலை வச்சு கரெக்டா பாருங்க. கரெக்டா பாருங்க எவ்வளவு இருக்கு. ஸ்கேலை வச்சு பார்த்தோம்னா 3.9 கரெக்டா இருக்கு. பாருங்க, புக்கில் இருக்க மாதிரியே கரெக்டா எவ்வளவு இருக்கு? 3.9 சென்டிமீட்டர் இருக்கு. அதை எழுதிருவோமா? இந்த இடத்துல எஸ்ஏன்றது எவ்வளவு? 3.9 சென்டிமீட்டர். சரியா? இது முடிஞ்சது. வரைமுறை நீங்க சொந்தமா எழுதுங்க. வேணா சொல்றேன் பாருங்க. முதல்ல என்ன செய்யணும்? உதவிப்படம் வரைந்து தரப்பட்ட அளவுகளை குறித்தேன். ரெண்டாவது பாயிண்ட்ல என்ன எழுதுவீங்க? முக்கோணம் வரைகிறதுக்கு ஏபி ஈக்குவல் டு 5 சென்டிமீட்டர், அதுக்கடுத்து கோணம் ஏ 60 டிகிரி மற்றும் கோணம் பி 80 டிகிரி அளவுகள் உள்ள முக்கோணம் வரைந்தேன். அதுக்கடுத்தது ஏபி மற்றும் பிசி ஆகிய பக்கங்களுக்கு மைய குத்துக்கோடுகள் வரைந்தேன். அதுக்கடுத்தது இரு மைய குத்துக்கோடுகளும் சந்திக்கும் புள்ளி என்னது? சுற்றுவட்ட மையம் எஸ் ஆகும். அதுக்கடுத்த பாயிண்ட் என்ன எழுதுவீங்க? எஸ்ஐ மையமாகவும் எஸ்ஏ, எஸ்பி, எஸ்சியை ஆரமாகவும் கொண்டு வட்டம் வரைந்தேன். அப்போ இதான் என்னது? அதுக்கடுத்து மேல என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க நமக்கு? ஆரம் இல்லையா? அப்போ சுற்றுவட்ட ஆரம் எஸ்ஏ ஈக்குவல் டு, சுற்றுவட்ட ஆரம் எஸ்ஏ ஈக்குவல் டு எவ்வளவு? 3.9 சென்டிமீட்டர் ஆகும். சரியா? அதுக்கடுத்து எஸ் என்பது என்னது? சுற்றுவட்ட மையம் ஆகும். எஸ் என்பது தேவையான சுற்றுவட்ட மையம் ஆகும். சுற்றுவட்ட மையம் ஆகும். சரியா? அவ்வளவுதான். இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.